ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேசிக் மாஸ்டர். நாங்க வரோம். நான் உங்க சுதேஷ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெர்சஸ் பெட்ரோல் வெஹிக்கிள். இது ரெண்டுல எது பெஸ்ட்னு பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்கேங்க பெட்ரோல் வண்டி தாங்க பெஸ்ட். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நியூ ட்ரெண்ட், நாங்க தான் பெஸ்ட். பெட்ரோலுங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்க, பெட்ரோலுங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்க. சோ இது ரெண்டுல எது பெஸ்ட்னு நம்ம அடிச்சு பிரிச்சு பார்த்தாலும் தெரியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ, பெட்ரோல் வண்டி சூஸ் பண்றீங்களே, என்ன பெட்ரோல் வண்டி சூஸ் பண்ண போறீங்க ப்ரோ? 125cc பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பிராண்ட்லயும் இருக்கு. யமாகாரியே இருக்கு, ஹோண்டால பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கு. நம்ம ஆக்சிஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. ஃபேமிலில அதான் யூஸ் பண்றாங்க. ஆக்சிஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ. நம்ம ட்ரெண்டுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா டிவிஎஸ் ஆர்பிட்டர் சூஸ் பண்ணுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்மி காசுக்கு நல்ல மைலேஜ், அதாவது 1,13,000 பாத்தீங்கன்னா 158 கிலோமீட்டர் கம்பெனி கிளைம் பண்றோம். பட் ரியல் டைம் நம்ம ஓட்டும் போது எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 105 கிலோமீட்டர்ல இருந்து 115 கிலோமீட்டர் கிடைக்கும். சோ நல்ல கம்மி பிரைஸ்க்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது. சோ நம்ம வந்து டிவிஎஸ் ஆர்பிட்டர் சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா ப்ரோ? வந்து எவ்வளவு மைலேஜ் எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்குறான்னு கேட்டுக்கலாம் ப்ரோ. நான் எடுக்கிறப்போ 1.25 இருந்துச்சு ப்ரோ. இப்ப என்ன 1.18 ஒரு 1.22 இருக்கும். மைலேஜ் ஒரு 40ல இருந்து ஒரு 45 கிடைக்கும் ப்ரோ. ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ கிடைக்கும். அவுட் ப்ரோ. ஓகே, நம்மள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல அண்ணா விக்கெட் எடுத்துட்டாப்ல. இந்த பால் 6 தூக்கிடலாமா? ஓகே ப்ரோ. இப்ப நான் ஒரு 200 கிலோமீட்டர் போனா எனக்கு 10 கிலோமீட்டர் ஒரு தடவை பெட்ரோல் பங்க் வருது. நீங்க எப்படியே பெடல் பண்ணுவீங்களா? கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல நம்மள வந்து டிராபேக் தான் நம்மளுக்கு. சோ இப்போ ஓகே ப்ரோ, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் அது அடிக்கடி பண்றது வந்து கொஞ்சம் சேஃப் கிடையாது. அதெல்லாம் மூலமாக சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது. பட் இன் ஃபியூச்சர்ல வந்து நிறைய இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துடும். ஸ்வாப் பேட்டரி வரலாம், இல்லை நல்ல ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. பட் இப்போதைக்கு லோக்கல் யூஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள வரது வந்து கரெக்டா இருக்கும் ப்ரோ. ப்ரோ வந்து நம்ம இந்த பால்ல விக்கெட் எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் பால்ல நம்ம 7 ரன் அடிக்கிறோம். எப்படி அடிக்கிறோம் பாத்தீங்கன்னா நோ பால் வித் 6 அடிக்க போறோம். ப்ரோ இந்த பெட்ரோல் வண்டியில நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இருக்குது. அதை பத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ என்ன ப்ரோ அதை பத்தி சொல்லிட்டீங்க? அதுதான் ப்ரோ எங்க சொத்து. சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? சும்மா சும்மா மாசா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு தான் ப்ரோ சொத்து. எங்களுக்கு இரிட்டேட்டிங், காதல ரத்தம் வரும். அது இந்த ஏர் பொல்யூஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் டிராபிக் லைன் போகும்போது ப்ரோ ஒரு வண்டியில மட்டும் போக கத்தலாம். அது பாத்தீங்கன்னா மூஞ்சில் அடிக்குமா, அது வந்து கொசு வந்து மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி ப்ரோ. ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். சரிங்களா? அதனால எலக்ட்ரிக் ஸ்விட்ச் ஆகின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்ல ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது ப்ரோ. ப்ரோ அதுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா கரண்ட் எங்க இருந்து ப்ரோ வருது? தெர்மல் பவர் பிளான்ட் தான். அங்கெல்லாம் பொல்யூஷன் ஆகலையா? இல்ல லித்தியம் அயன் மேனுஃபேக்சரிங்ல இருக்கு, அங்க பொல்யூஷன் ஆகலையா ப்ரோ? ஓகே தான் ப்ரோ. இப்ப நீங்க பெட்ரோல் பங்க்ல கரண்ட் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? பம்ப் அடிப்பீங்களா? பம்ப் தான். ஓகே ப்ரோ, சரி ப்ரோ. இப்ப பெட்ரோல் தயாரிக்கும் போது பொல்யூஷன் ஆகும்ல ப்ரோ. சோ நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பத்தியும் பெட்ரோல் வெஹிக்கிள் வண்டி பத்தி தான் பாக்குறோம். பொல்யூஷன் பத்தி அங்க தயாரிக்க பத்தி எல்லாம் பார்க்க போறது இல்லை. சரிங்களா? எல்லா இடத்துலயும் பொல்யூஷன் ஆகுறதான் அவசியம். சோ நம்ம வண்டி மட்டும் பார்க்கலாம். நீங்க முதல்ல பொல்யூஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த பால் அண்ணா மாற்றாரு பாருங்க. என்ன ப்ரோ திடீர் நெருப்பு வருதான், புகை வருதான், வெடிக்குதான், என்ன ப்ரோ அது? சொல்லு ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த பிராண்ட் எல்லாம் அப்படி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஓகினோவா, கொமாக்கி அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில அவங்க அசம்பிளி யூனிட் தான் வச்சிருப்பாங்க. பேட்டரி வெளியில இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அப்படி பண்ணி கொடுப்பாங்க. சோ அது ஒரு சில வண்டியில ஆகும். இப்போ வர வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான செல்ஸும் நல்ல குவாலிட்டியான பிஎம்எஸ் அதுக்கு அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கறதுனால மேக்ஸிமம் 90 to 95% ஃபயர் ஆகாது ப்ரோ. அதெல்லாம் பெஸ்ட் தான் இப்போ வர வண்டி எல்லாம். சோ எலக்ட்ரிக் பெஸ்ட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பால் தான் லாஸ்ட் பால். அடிக்கிற அடியில சாப்டரே க்ளோஸ். ஓகே ப்ரோ. இப்ப நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் கிடைக்குது? ஒரு லிட்டருக்கு என்ன 40 to 45 ப்ரோ. நம்ம அளவுக்கு லீக்கலா வரணும். நீங்க எவ்வளவு கிடைக்கணும்? 200 ரூபாய் கிடைக்கணும். அப்பயும் 90 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். ஓகே ப்ரோ, சரி. அப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கிடைக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா 3.1 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ 3.1 கிலோவாட் பேட்டரினா 3.1 யூனிட் ஆகும். அது நம்ம லாசஸ் எல்லாம் போக 3.5 யூனிட் ஆகும். சோ இந்த மாசம் அப்ராக்சிமேட்டா ஒரு 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 6 ரூபாய் 7 ரூபா ஒரு யூனிட்டுக்கு இருக்கும். சோ நம்ம 10 ரூபான்னு எடுத்துக்கலாம். சோ 3.5 யூனிட் ப்ரோ 10 ரூபானா 35 ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு ஆகும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இப்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு 200 ரூபா பெட்ரோலுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா ப்ரோ? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ப்ரோ ஆகும்? 200 × 30 நம்மளுக்கு 6000 ரூபா வரும் ப்ரோ. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 35 × 30 1050 ரூபா வருது எனக்கு. ஓகே ப்ரோ. 1 இயருக்கு ப்ரோ? 1 இயருக்குன்னா 6000 × 12 72,000 ரூபா வரும். 72,000 வருதா ப்ரோ? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 1050 × 12 போட்டா நம்மளுக்கு வந்து 12,400 தான் வருது. 3 வருஷத்துக்கு ப்ரோ? 3 வருஷத்துக்கு போட்டோம்னா ஒன்லி லேக்ஸ் 2,16,000 எனக்கு பாத்தீங்கன்னா வெறும் 37,800 தான் வரும். சோ நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி தருது. சோ பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியோட எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல பெஸ்ட் தான். பட் என்ன ஒரே ஒரு டிராபேக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாரண்டி வந்து 3 இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டரி கேஸ் போயிடுச்சுன்னா நம்ம வந்து பல்கான அமௌண்ட் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் பர் டேக்கு 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆகுதுன்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் ஈவிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல அதையும் சேம் எவ்வளோ ஆகுதுன்ட்டு, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு பெட்ரோலுக்கும் ஈவிக்கும் பெட்ரோல் காசு எவ்வளோ மிச்சம் பண்ணி தருதுன்ட்டு, நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிற பார் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பர் டேக்கு பார்த்துக்கோங்க. ஏன் 3 இயர்ஸோட கம்பேரிசன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் தான் பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அது போக என்னன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியோட எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், பெட்ரோல் வண்டியோட எலக்ட்ரிக்கல் நிறைய விதத்துல பெனிஃபிட் தான், நிறைய ஃபியூச்சர்ஸ் வரும், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், அது போக நிறைய சேவிங்ஸும் பண்ணி தரும். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் வந்து சேவிங்ஸ் பண்ணி தருதுன்ட்டு. சோ ப்ரோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து பத்தி சொல்ல போறாரு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. அவர் சொன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுதான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வண்டி தான் பெஸ்ட். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் யூசேஜுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஆனா என்ன, நம்மளுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இப்ப நம்ம 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டோம்னா அந்த வண்டி நம்ம திருப்பி சார்ஜ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா நம்ம பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். இப்ப நம்மளுக்கு வாரத்துல பாத்தீங்கன்னா 5 நாள் இருக்கும் நம்மளுக்கு, அப்ப லோக்கல் யூசேஜ்லாம் மிச்சம் இருக்கிற 2 நாளைக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கும். ரெண்டுத்தையும் கைவிடாம பாத்துக்கலாம். ஸோ இவ்வளோ கம்பேரிசன் பார்த்தாச்சு. இப்போ சொல்லுங்க ப்ரோ எந்த வண்டி ஜெயிச்சதுன்ட்டு. ப்ரோ இதுல என்ன ப்ரோ கேள்வி, பெட்ரோல் வண்டி தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இவன் இப்படியே தான் சொல்லிருப்பான். நீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த வண்டி எடுப்பீங்க, பெட்ரோல் வண்டியா எலக்ட்ரிக் வெஹிக்கிளா. ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பத்தி மட்டும் தெரிஞ்சுக்காம மெக்கானிக்கல் ஓரியன்டா, எலக்ட்ரானிக் ஓரியன்டா, இந்த மாதிரி நிறைய டீப்பான விஷயம் தான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரதான் நம்ம சேனல். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.